ப்ரைஸ் த லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்களா? டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? என்னோடய பைபிள் ரீடிங்கில் இன்றைக்கி நான் படிக்கிறது யாத்திராகமம் 14வது அதிகாரம். அதை படிக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு, சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. இதில் தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறப்போ மோசையை வச்சு வழி நடத்துகிறப்போ நடந்த சம்பவம். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாடி இப்போது பெரிய செங்கடல் இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி பார்வோன் அவங்கள எப்படியாச்சும் இது பண்ணிடணுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போது இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கிட்ட போய், நாங்கள் இதுக்கு எகிப்தில் இருந்திருப்போமே, எங்களை ஏன் இங்கே இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்கன்னு கேட்கும்போது மோசே என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னோட கோலை செங்கடலுக்கு முன்னாடி நீட்டு, செங்கடல் 2ஆக பிளக்கும், நீங்கள் அது வழியாக நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு முன்னாடி இப்போது செங்கடல் போன்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அதை கடந்து போக உங்களுக்கு கிருபை செய்வாங்க. இதை வாசிக்கும் போது எனக்கு அப்படியே புதிய ஏற்பாட்டில் பேதுருவோட கதை ஞாபகம் வந்துச்சு. அதுலேயும் அவங்க படகுல போயிட்டுருக்கும்போது ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருவாங்க. அப்போது பேதுரு ஆண்டவர்கிட்ட, நீரே ஆனால் நான் கடல் மேலே நடக்கலாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பேதுரு கடல் மேலே நடந்து போவாங்க. இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு கடல் போன்ற பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஆண்டவர் மோசேயை போல் அதை கடந்து போக உதவி செய்வாங்க. இல்லைன்னா பேதுரு போல் கடல் மேல் நடந்து போக உதவி செய்வாங்க. எப்படியும் அந்த கடலை ஆண்டவர் நம்மளை கடக்க செஞ்சுருவாங்க. ஹவு டு ஃபேஸ் த ப்ராப்ளம்? ஜஸ்ட் பிலீவ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம ஆண்டவரை விசுவாசித்தா மட்டும் போதும். நான் எப்படியாவது அந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் கடக்க செஞ்சுருவாங்க. நீங்கள் மோசேயை போல் விசுவாசிக்கிறீங்களா? பேதுருவை போல் விசுவாசிக்கிறீங்களா?